உங்க மகிமையின் பிரசன்னம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் இந்த வார்த்தைக்கு நேராய் திருப்புவதாக, வார்த்தைக்கு நேராய் நீர் பண்படுத்துவீராக, வார்த்தையால விதை வருவதற்கு நேராய் இதயத்தை நீர் பண்படுத்துவீராக. ஆண்டவரே, இருதயத்தை திருப்புவீராக. எல்லா திருக்கும் கேடுள்ள இருதயத்தை மாற்றி தேவனுக்கு உகந்த பண்படுத்தப்பட்ட இருதயமாய் மாற்றுவீராக. அப்பா கேளுங்க ஆண்டவரே, என் இருதயத்தில் அநேக பாரம், அநேக கவலை, அநேக காரியங்களை குறித்து ரொம்ப ஆண்டவரே எண்ணி சோர்ந்து போய் வந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த வாக்கு வேளையில என் இருதயத்தை நான் பண்படுத்துகிறேன். தேவன் தெளிவா என்னோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையும் கூட இடைபடட்டும் அப்பா. Thank you Father. சொல்லுங்க, ஒரு கையை உயர்த்துக்கோங்க. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம். கையொழியத்து சொல்லுகிறே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியார் அப்படி சொல்லு. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, இயேசுவே நீர் வாருமே. இயேசுவே நீர் வேண்டுமே. இயேசுவே நீர் போதுமே. ஆவியானவரே, சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே நீர் வாருமே. இயேசுவே நீர் வேண்டுமே. இயேசுவே நீர் போதுமே. ஆவியானவரே, எங்கள் நிறைவான தெய்வமே, மகிமையான தெய்வமே, எந்த தெய்வமும் செய்யக்கூடாத மகத்துவமான காரியங்களை செய்கிற தெய்வமே, மகிமையான காரியங்களின் மத்தியில செய்வீராக. ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் அளவில்லாமல் இறங்கி இருப்பதற்காக நன்றி. நாங்கள் எதிர்பார்த்ததை விட கேட்டதை விட எங்களை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஓரிதனா சிக்கலரண்டலர துனமலரபா, ஓரிகமர சிகலரண்டுலர துனிமஹா. உடைக்கப்பட்ட இருதயம், நொந்து போன இருதயம் எல்லாவற்றையும் பண்படுத்தி அவருடைய வார்த்தையினால் ஊன்ற கட்டி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் வந்த வண்ணமாகவே திரும்ப போகிறவர்கள் அல்ல. இந்த நாள்ல என்ன சூழ்நிலைகளை வந்திருக்கலாம், தேவன் உங்களோடு கூட பேச போகிறார், உங்களோடு கூட இடைபட போகிறார். நீங்க இடைபடுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, எங்களை பெருமையாக்குகிறோம். அடியோடு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளினால் ஆவியானவர் நிறைந்து நீர் பேசும். அடியை மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படுகிறார். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்க என்ன ஆவீங்க? விடுதலை ஆவீர்கள். விடுதலை ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னா கட்டப்பட்டிருக்கணும். ஒரு மனுஷனுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன இருந்திருக்கணும்? கட்டு இருந்திருக்கணும். பாருங்க, சாப்பாடு நமக்கு அங்க முன்னாடி ரெடியா இருக்குது. அந்த சாப்பாடை சாப்பிடணும். நமக்கு அதுக்கு முன்னாடி என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, என்ன தேவை? பசி இருந்தாதான் என்ன தோணும்? சாப்பிட தோணும். அப்போ உணவு நமக்கு முன்னாடி ஆயத்தமா இருக்குது அப்படின்னா நமக்கு முன்னாடி பசி இருந்தாதான்
அதை நம்ம சாப்பிடுவோம். பசி இல்லாம சாப்பிடுறவங்க இருக்காங்க, நான் அவங்கள பத்தி பேசல. நான் ரியல் ஹியூமன் தான், உண்மையான மனுஷங்களை பத்தி பேசுறேன். நல்ல பசி இருந்தா நிறைய சாப்பிட தோணும். 2 இட்லி சாப்பிடுற இடத்துல கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவோம். ஏன்னா எப்படி இருக்கும்? பசியா இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சொல்றாரு, அவர் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்படின்னா இந்த மனுஷனை பார்த்து சொல்லும் போது, இந்த மனுஷன் விடுதலை அடையாம ஏதோ ஒண்ணு என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? கட்டப்பட்டிருக்கிறான். கட்டப்பட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்ன தருவேன் பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி பேச்சு அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல இருந்துட்டே இருக்கும்போது நிறைய காரியங்கள் மனதுல ஓடிட்டே இருந்துச்சு. நல்ல ஆனிவர்சரி, கடந்த 13 வருஷமா நம்ம சபை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அருமையான திருப்பூர்ல கேப்சல் ஊழியர்கள் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சு வைத்திருக்கிறார். அருமையான போதகர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றிருக்கிறார். ஆண்டவரே இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தாரோம் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை விடுதலை ஆக்குவேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவரே விடுதலை ஆக்குவேன், இது ஒரு நார்மலா இருக்குது, எனக்கு புரியவே இல்லையே. நான் 2 நாளா இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணாம வேற எதுவும் டைட்டில் மாறுமா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா என்னோடு கூட இடைப்பட்டதுனாலதான் இந்த வார்த்தையை அவங்க கூட பேசுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுதலை ஆக்குவேன். எதுல இருந்து விடுதலை ஆக்குவேன் அப்படிங்கறத இன்னைக்கு உங்களோட கூட பேச போகிறேன். எப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து இந்த வேதமும் இந்த வேதத்தினுடைய இறைவனும் உங்களை விடுவிப்பார். இந்த வேதத்தினுடைய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் அப்படிங்கறத ரொம்ப கவனமா கவனிங்க. நீங்க அழகா சொல்லுவாங்க, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் நினைப்பேன், அருமையான பிரதர் அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரும் என்னதான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைப்பேன். ஆனா நீங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பீங்க? நல்லா பார்த்துட்டு என்ன பார்க்கும் போதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்க மனசுலாம் எங்க இருக்கும் தெரியுமா? வீட்டுல வாங்கி வச்சுட்டு வந்த மீன் மேல இருக்கும். நம்ம மனசுல வீட்டுல இருக்கிற ஐயோ சாப்பாடை மூடிட்டு வந்தோமா மூடா வந்தோமா, அந்த வீரோட நகையை வாங்கி உள்ள எடுத்து வச்சுட்டு வந்தோமா வெளியே எடுத்து வச்சுட்டு வந்தோமா, இன்னைக்கு சம்பளம் தரணும்னு சொன்னாரா போட்டுட்டாரா இல்லையா, நம்ம என்னன்னா எங்க இருக்கும் தெரியுமா? ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன்? நல்லா கவனிக்காங்க. அல்லேலூயா சொல்லும்போது கையில உயரும், ஆனா மனசு எங்க இருக்கும்? நான் என்ன சொல்றேன்னா, இது உங்க வாழ்க்கையில இதை கொஞ்சம் மாற்றி கொஞ்ச நேரம் கவனமா கவனிங்க. இங்கிருந்து போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கைய சாதாரணமான உங்களுடைய வாழ்க்கைய அசாதாரணமா மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தொடுதலை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் வந்தாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் யோசேப்பின் மேல இருந்தாரு. அவன் ஒரு கைதியாய் அடிமையா போனா, அதே தேசத்துல அதிபதியா உயர்த்தப்பட்டான். ஒரு எகிப்தின் ஒரு எஸ்தர் ராஜாத்தி அடிமையா போறா, அவளை தேவன் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? ராஜாத்தியா உயர்த்தினார். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் பொழுது உங்க வாழ்க்கை மாற்றப்பட்டுதான் போவீங்க. அல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க அல்லேலூயா. வரும். தேவன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வசனத்துக்கு முன்னாடி இயேசு சொல்றாரு பாருங்க, யாரு உங்களை விடுவிப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இயேசு சொல்றாரு 32வது வசனம் வாசிங்க. 32. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதல்ல சொன்ன குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், குமாரன் விடுதலையாக்கினால் விடுதலை ஆவீர்கள். ஆனா அந்த விடுதலை ஆக்குற கீ என்னது தெரியுமா? சத்தியம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், அது உங்களை என்ன பண்ணும்? நீங்க விடுதலை ஆவீங்க. ஆனா விடுதலை ஆக்குறது எது தெரியுமா? சத்தியம். இயேசுவானவர் தன்னை ஒரு சத்தியமாய் காண்பிக்கிறார். சத்தியம்னா என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டனா நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்தியம்னா என்ன? நான் ஒரு பைபிள் காலேஜ் டீச்சரா இருக்கேன், அதனால நீங்க என் கூட அப்படி பேசுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சத்தியம்னா என்ன? என்னது? கர்த்தருடைய வார்த்தை. உண்மையில கரெக்ட். வேற சத்தியம்னா என்ன? வேதமே சத்தியம். ஆமா, அதான் உண்மை. அது அந்த சத்தியம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இன்னொரு வார்த்தை உண்மைன்னு சொல்லுவோம். உண்மை, உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இந்தியாவுடைய எல்லா கோர்ட்லயும் போனீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா சத்தியமே என்ன வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமே ஜெயத்தே அப்படின்வாங்க. அதாவது இங்க சத்தியம் தான் என்ன பண்ணும்? ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல
எல்லாவற்றிலும் எது தெரியுமா ஜெயிக்கும்? சத்தியம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சத்தியம்னா என்னன்னா உண்மை. இந்த உலகத்துல உண்மையான ஒரு பொருள் சொல்லுங்க பாப்போம். உண்மைனா என்னது? மாறவே கூடாது. எப்போது எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும். அதுதான் உண்மை. உண்மையான ஒரு பொருள் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த உண்மையான ஒரு பொருள் சொல்லுங்க. நான் நிஜம்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை சொல்லுவேன், உங்க போட்டோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை எடுத்து பாருங்க, இல்ல சின்ன பிள்ளைல இருக்கிறத எடுத்து பாருங்க. நீங்க நிஜமா? அப்ப நீங்க யார் தான்? நீங்க உண்மையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க போட்டோ எடுத்து பாருங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? என் போட்டோ எடுத்து பார்த்தனா இது நானா? என்ன என் மனைவி கேட்கிறா, இது நீங்களா எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா என்னுடைய உருவம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? மாறிக்கொண்டே இருக்குது. அப்ப நான் யாரும் கிடையாது, நிஜம் கிடையாது, நான் சத்தியம். அப்ப மனுஷன் என்ன கிடையாது? தெளிவா சொல்லுங்க, நான் என்ன கிடையாது? நிஜம் கிடையாது. சில பேர் சொல்லுங்க, நீங்க நினைக்கலாம், இல்ல நான் பார்க்கிறேன் கம்பெனி ஓனர் ரொம்ப உண்மையானவர் அப்படின்னு சொல்லலாம். அதே கம்பெனி ஓனர் என்ன பண்ண முடியும்? மாறவும் முடியும். நீங்க பார்க்கிற ஒரு பில்டிங் உண்மையா கிடையாது. இந்த உலகத்துல சத்தியம்னு சொல்லக்கூடிய ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொருள் சொல்லுங்க பாப்போம். கடந்த வரலாற்றுல 2000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள், அவங்க எல்லாருமே தேடினது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல மாறாத தன்மை உள்ளது என்னது? இந்த உலகத்துல சத்தியமானது என்னது? உலகத்தினுடைய உலகத்தினுடைய அறிஞர்கள், எல்லா விதமான ஞானவான்கள் எல்லாம் தேடினது சத்தியம் என்ன, சத்தியம் என்ன, சத்தியம் என்ன. எல்லாரும் தேடினது என்ன தெரியுமா? உண்மைதான். இந்த உலகத்துல உண்மையான ஒண்ணு சொல்லுங்க. என்கிட்ட இருக்க 500 ரூபாய் நோட்டு உண்மையா கிடையாது. என்னோட ஆட்சி மாறிச்சுன்னா நோட்டை மாத்தி போட்டுருவோம். நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு பட்டப்பாடு போதும். யோசித்து பாருங்க, நம்ம கிட்ட ஒரு உண்மையான ஒரு பொருள் என்ன இருக்குது? உங்ககிட்ட சொல்லுங்க, நான் வச்சிருக்க தங்கம் உண்மைங்க, கொண்டு கொடுத்து பாருங்க, கடையில உடனே தேய்ப்பான். அது உண்மையா இல்லையா அவன் சொல்லுவான். 916 அதுக்கு கீழையா அப்படிங்கறத சொல்லுவான். அது இல்லைன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். மாறிக்கிட்டே இருக்கும், அதனுடைய உருவம் மாறிக்கிட்டே இருக்கும், அதனுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல மாற முடியாத ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா எதுவுமே கிடையாது. உண்மையான பொருள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவும் மனுஷன் உண்மை கிடையாது. மனுஷன் உருவாக்கின எல்லா, நீங்க பார்க்கிற பில்டிங்ஸ், நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நீங்க இருக்கிற வீடு, எதுவுமே நிஜம் கிடையாது. சில பேர் சொல்லலாம், இல்லப்பா என் கணவன் எனக்கு ரொம்ப உண்மையானவர்ப்பா, ரொம்ப சத்தியமானவர்ப்பா. உங்க கணவன் உங்களுக்கு உண்மையானவர் தான், இல்லைன்னு சொல்லல. எந்த மட்டும் உங்க கூட வர முடியும்? எந்த மட்டும் உங்க வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் வர முடியும்? யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நித்தியமற்ற ஒரு உலகம். இன்று வெளியே போய் நாளைக்கு உள்ள வருவது நமக்கு நிரந்தரம் அல்ல. நம் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இந்த உலகம் என்பது நான் சொல்றேன் ஒரு மாயையான உலகம். எல்லாத்தையும் அனுபவிச்ச எழுதியிருக்கிறார் சாலமோன். மாயை மாயை ஞானி எல்லாம் என்னதான்? எல்லாமே மாயை தான். அப்ப சத்தியம்னா என்னதுங்க? சத்தியம்னா என்னதுங்க? எது? வேதமே சத்தியம். வேதமே சத்தியம் என்று சொல்வது அந்த வேதத்தில் கூறப்பட்டுள்ள என் இறைவனாகிய என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே சத்தியம். இயேசு மட்டும்தான் மாறாதவர். அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்றைக்கும் மாறல, இன்னைக்கும் மாறல, நாளைக்கும் மாற மாட்டார். எதுல தெரியுமா? அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வன் மட்டும்தான் மாறாதவர். அப்போ இந்த தெய்வனை தான் வேதம் சத்தியம்னு சொல்லுது. இந்த சத்தியம் தான் ஒருத்தரை சங்கிலியால பூட்டு போட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த சத்தியம்ங்கிற சாவிதான் உங்களை என்ன பண்ண முடியும்? அப்போ குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். விடுதலை ஆக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? சத்தியம் வேணும். அதனாலதான் அந்த சத்தியத்தை தேடிதான் ஆண்டவர் உங்களை சபைகளை கூட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் கிடைக்கிற இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சத்தியத்தை தேடி அதை மேய்ந்து கொள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல பணத்தை தேடி சம்பாதிச்சுக்கோ ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. ஆனா சத்தியத்தை தேடி என்ன பண்ணிக்கோ? மேய்ந்துக்கோ. எங்க சத்தியம் இருக்குதோ அங்க வந்து உட்கார்ந்துக்கோ. ஏன்னா உன்னை எது விடுதலையாக்க முடியும் அப்படின்னா, இந்த கதவு திறக்கிறதுக்கு எப்படி ஒரு சாவி தேவைப்பட்டுச்சோ, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் விடுவிப்பதற்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன வேணும்? சத்தியம் வேணும், உண்மை வேணும். அந்த உண்மையான தேவன் உங்களுக்கு எனக்கு வேணும். ஆண்டவர் அதை அறிந்துதான் உங்களுக்கு கூட்டு வந்து வச்சிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய ப்ரொஃபசர் ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த ப்ரொஃபசர் வந்து இந்த மாதிரி ஊழியம் செய்யறார். அவர் பைபிள் காலேஜ்லாம் டீச் பண்ணுவாரு. எங்களுக்கு சர்ச் வச்சிருக்கிறார் பெங்களூர்லங்க. அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறார். 2 பேருக்கும் பக்கத்து பக்கத்து வீடு. அப்போ 2 பேரும் பக்கத்து வீடு இருக்கும்போது
தம்பி நல்ல ஐடி கம்பெனில வேலை பார்த்து 2 மாடியில வீடு போட்டு முன்னாடி நல்ல ஒரு பணக்கார கார், லக்ஸூரியஸான சொகுசு காரை கொண்டு விட்டார். அண்ணன் சாதாரணமான ஒரு வீடு, சாதாரணமா வாழக்கூடிய ஒரு சின்ன கார், இந்த 2 பின்னாடி இருக்குது. அப்போ அந்த அண்ணங்காரன் அப்படியே தம்பி வருவாப்லையா, மலையாளி, அச்சா என்ன ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன பாரு வச்சா, நான் எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கேன், நீ என்ன ஆச்சா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். கேட்ட உடனே அவர் இங்க வா அப்படின்னு சொல்லி உள்ள போய் 2 பேரும் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அவர் சொன்னாரா, இங்க பாரு, நீ இந்த வச்சிருக்க தெரியுமா, இது எல்லாமே இந்த உலகத்துல உள்ளது. நீ இதை வச்சு இந்த உலகத்துல உள்ள பொருளை எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா இதை வச்சு கடவுள் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் விடுதலையை வாங்க முடியுமான்னு கேட்டா என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். நீ எத்தனை 1000 கொடுத்தாலும் அது நீ வாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா, வேத வசனம் சொல்லுகிறது ரட்சிப்பு யாருடையது, சத்தமா சொல்லுங்க, ரட்சிப்பு யாருடையது. அப்போ ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்படணும் அப்படின்னா அது யாருடையது, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடையது. நான் காசு கொடுத்து நான் சபையில சேர்ந்து ஆண்டவர் என்ன ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாரு கடவுள் என்ன பண்ண மாட்டாரு, ரட்சிக்க மாட்டாரு. நீங்க யாராவது இங்க வேலை பார்க்கறவங்க இருக்கீங்களா, ஒரு கம்பெனில வேலை பார்க்கறவங்க யாராவது ஒருத்தங்க இருக்கீங்கன்னா, எல்லாரும் வேலை பார்க்கறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க கம்பெனிக்குள்ள நான் வர முடியுமா, என்ன விடுவாங்களா, விட மாட்டாங்க. என்கிட்ட கேட்பாங்க, நான் வேலை பார்க்கறதுக்கு வரணும், என்ன கேட்பாங்க, ஐடி கார்டு கேட்பாங்க. ஏன், நான் அந்த கம்பெனிக்கு புதுசு, யாருமே தெரியாது, அந்த கம்பெனி என்ன வேலைக்கு எடுக்கலாம். ஆனா நீங்க போனோன்னு வணக்கம் போட்டு என்ன பண்ணிட்டே இருக்கலாம். ஏன், இந்த கம்பெனி உங்களை என்ன பண்ணி இருக்குது, ஐடி கார்டு கொடுத்திருக்குது. நீ என் கம்பெனில வேலை பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன கொடுக்குது, ஒரு உரிமம் கொடுத்திருக்குது. நான் சொல்றேன், தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவையான மக்களை பாருங்க, அந்த கம்பெனிக்காரர் உங்களை தெரிந்து கொண்டா என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளல, எங்களை தெரிந்து கொள்ளல, ஆனா உங்களை தெரிந்து கொண்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த கம்பெனிக்கு நீங்க தேவை, அந்த கம்பெனிக்கு நீங்க வேண்டும். அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்திற்கு வேதவசனம் சொல்லுகிறது, நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் நம்மளை தெரிந்து கொண்டா, ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார். நான் இங்க வரல, அவர் நீ சபைக்குள்ள வான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாதான் எங்க உள்ள வர முடியும். சபைக்குள்ள ஒரு மனிதன் சத்தியத்தினால் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அது தேவன் திட்டம் வைத்தால் மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் யாரு தெரியுமா, தேவனுடைய பெரிய திட்டத்துல அவரால் விடுவிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவர் கேட்டாரா, எங்க சாருடைய கான்வர்சேஷன் சொல்றேன். அவர் சொன்னாரா, உன்கிட்ட எங்கடா பணம் இருக்கு, உன்கிட்ட என்னடா இது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அப்ப அவர் முன்னடா சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வரும்போது இங்க பாரு, உன்கிட்ட பணம் இருக்கு, ஆனா இந்த உலகத்துல ஒரு கேள்வி கேட்க, இந்த உலகத்தை படைச்சது யாரு, பூமியை படைச்சது யாரு, வேதம் நமக்கு யாருன்னு சொல்லுது, பூமியை படைச்சது யாரு, தேவன். தேவன் தான் பூமியை படைச்சார். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் படைச்சது அவர் தான். நம்ம கையில இருக்க 500 நோட்டை படைச்சது யாரு, நம்ம கையில இருக்க பணத்தை படைச்சது யாரு, இறைவன் தான். அந்த நோட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதிருக்கும். அப்படின்னு என்ன தெரியுமா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன அர்த்தம், ஆர்பிஐ. அவங்க தான் பணத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க தான் பணத்தை என்ன பண்ணுவாங்க, அச்சடிப்பாங்க. பணம் நமக்கு சும்மா வரல, இந்தியாவில் 7 இடத்துல அந்த பேங்க் அனுமதி பெற்று அச்சடிக்காங்க. இப்போ இந்த பேங்க், இந்த பணம் நம்ம கையில இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த பணம் உங்க கையில இருக்குது, ஒரு 2 நாளைக்கு சரியா, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, இந்த பக்கம் ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் உங்ககிட்ட ஒண்ணு தராங்க, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஒரு 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுப்பீங்களா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அச்சடிக்கிற மிஷின் எடுப்பீங்களா? ஞானம் உள்ளவங்க எது எடுப்பாங்க தெரியுமா, போய் மிஷினை தான் எடுப்பாங்க. ஏன், 10 லட்சம் இதெல்லாம் இருக்கு, ஆனா இதுல 10 லட்சத்துக்கு மேல என்ன பண்ணிக்கலாம், அச்சடிச்சு நான் பயன்படுத்திக்கலாம். நான் சொல்றேன், இந்த 10 லட்சம் அப்படிங்கிற இந்த உலகத்துல உள்ள ஒண்ணு, நம்முடைய தேவன் இதை படைத்தவர், அவர் உலகத்தை உருவாக்கினவர். நீங்க இந்த உருவாக்கி வைத்திருக்கிற பொருட்களுக்காக போகாதீங்க, உருவாக்குறவர்கிட்ட போங்க. இந்த உருவாக்கின எனக்கு எப்பவுமே ஊழியம் செய்வதில் ஒரு பெருமை உண்டு. என்னுடைய நண்பர்கள் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்லுவேன், அவங்க எல்லாம் டாக்டர் அப்படிங்கிற சரீரத்துல ஒரு படைப்பு, இதுக்கு வேலை செய்யலாம். ஒரு இன்ஜினியர், ஒரு மெக்கானிக், ஒரு படைப்பு, ஒரு மிஷினுக்கு வேலை செய்யலாம். ஆனா நானோ அதை படைத்தவருக்கு வேலை செய்யறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் யாரு தெரியுமா,
படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை படைத்தவர். நல்லா சொல்லுங்க, உங்களை படைத்தவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு. வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த ஐடி கார்டு கொடுக்கல, வெளியே இருக்கவங்களுக்கு அந்த பெர்மிஷன் ஆண்டவர் இன்னும் கொடுக்கல. ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு இருக்கும் அப்படின்னா அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அந்த பெர்மிஷனை கொடுக்கல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க சந்தோஷப்படுங்க. எதுல சந்தோஷப்படுங்க தெரியுமா? பணம் தந்தார், காடு தந்தார், வீடு தந்தார். அதை காட்டிலும் தேவனின் ஆத்துமாவை ரட்சித்து இருக்கிறார். தேவன் என்னை விடுவித்து இருக்கிறார், என் ஆத்துமாவை காப்பாற்றி இருக்கிறார். இந்த ஆத்துமாவை எங்க போனாலும் கிடைக்காதுங்க. நீங்க பணம், உங்களுக்கு கார், வீடு, பங்களா எங்க போனாலும் கிடைக்கும். ஆத்தும மீட்பு இயேசு ஒருவரால் மட்டும்தான் கிடைக்கும். குமாரன் விடுதலை ஆக்கினா மட்டும்தான் நீங்க விடுதலை ஆக முடியும். விடுதலை ஆக்கிற கீக்கு பேர் என்ன சொன்னேன்? சாவிக்கு பேரு சத்தமா சொல்லுங்க, சத்தியம். இப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் எதுல இருந்து நம்மளை எப்படி விடுவிக்கிறார், எவ்வளவு அழகா விடுவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு 3 காரியத்தை வேகமா உங்ககிட்ட சொல்லிட்டு நான் கடந்து போறேன். முதலாவது தேவன் நம்மளை விடுவிக்கிறது எங்க அப்படின்னா, இதை 8வது அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு தரித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, முதல்ல ஆண்டவர் நம்மளை எங்க விடுவிக்கிறார் அப்படின்னா, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இந்த பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன? இப்ப நான் சொல்றேன், குமாரன் விடுதலை ஆக்கினா நீங்க மெய்யாகவே விடுதலை ஆகியிருக்கணும். அதை திறக்கிற சாவிக்கு பேர் சத்தியம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கட்டப்பட்ட போல எங்க நம்ம விடுதலை ஆகாமல் கட்டப்பட்டோம் அப்படின்னா, பாவம் அப்படிங்கிற ஒரு கட்டு. அந்த சங்கிலிக்கு பேர் என்னது? பாவம். அந்த பாவ கட்டுகள்ல இருந்து நம்ம விடுவிக்கப்படணும். இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஆதியாகமத்துல வாசிச்சீங்கன்னா, ஆதாம் ஏவான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டி. யாரவங்க? தாத்தா பாட்டி. அவங்க கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்க ஆண்டவர் புசியாத சொன்ன ஒரு காரியத்தை சாப்பிட்டுட்டாங்க. கீழ்ப்படியாமை காட்டிலும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள், ஏமாற்றப்பட்டு போனார்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன், பெரிய பாவம் என்ன தெரியுமா? வஞ்சிக்கப்படுறது. இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு, இயேசுவை தெரிந்த பின்பும் ஆண்டவரை விட்டு பின்வாங்க ஒரு வஞ்சிக்கப்பட்டு போறது. யாரோ சொன்னாங்க, அவங்க இப்படி பேசினாங்க, அவங்க இப்படி கேட்டாங்க, அதனால நான் பின்னாடி போயிட்டேன். மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு வஞ்சிக்கப்படுகிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சாதாரணமா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எடுத்தீங்கன்னா ஆசையை தூண்டுவாங்க. நீங்க உங்க 1000 ரூபாய் போடுங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவாங்க. 10,000 ரூபாய் போடுங்க, உங்களுக்கு 30,000 ரூபாய் தருவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஒரு குடும்பம் எப்படி வஞ்சிக்கிறாங்க பாருங்க. ஒரு சகோதரி, அவனுடைய தம்பி இந்த செய்தி எனக்கு சொல்றான். அவங்க அக்கா ஒரு திருமணமாக ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல யாரோ ஆன்லைன்ல ஒரு 500 ரூபாய் போடுங்க, உங்களுக்கு 1000 ரூபாயா திரும்ப தரேன்னு சொன்ன உடனே 500 ரூபாய் போட்டாங்க, 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. நீங்க இப்ப 1000 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க 2500 ரூபாயா தருவோம்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் போட்டாங்க, 2500 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, நீங்க 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு 25,000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துட்டா? 10,000 ரூபாய் கொடுத்து எவ்வளவு கிடைக்குது? 25,000. மனுஷன் பணம்னா பணம் கூட என்ன பண்ணும்? அதே மாதிரி இந்த அக்கா பின்னாடி போயிடுச்சு, 25,000 வாங்கியாச்சு. இப்ப சொன்னா நீ 50,000 ரூபாய் கொண்டா, நான் உனக்கு 1.25 லட்சம் ரூபாயா தரேன், 1,25,000 ரூபாய் தரேன். ரியலா நடந்த ஒரு சம்பவம். 50,000 ரூபாய் கொடுத்தாங்க, 1,25,000 ரூபாய் வந்துருச்சு. பாருங்க. அடுத்து இப்ப நீங்க 1,25,000 ரூபாய் தாங்க அப்படின்னா, அவர் சொன்னா நீங்க இந்த 50,000 ரூபாய் இப்ப நான் தரல, நீங்க இன்னொரு 50,000 ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை 3 லட்சமா தரேன் அப்படின்னு சொல்றான். இவங்க என்ன பண்ணாங்க, யார்கிட்டயோ கடன் வாங்கி அந்த 50,000 கொடுத்து 1,03 லட்சமா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 50,000 அனுப்பிட்டாங்க. கவனிங்க எப்படியெல்லாம் ஃப்ராடு நடக்குது இந்த உலகத்துல. கடைசியா அவன் சொல்றான், இப்ப நீ 1 லட்சம் ரூபாயா? இப்ப அவன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கிறான், எனக்கு எப்படியாவது குடியா அப்படின்னா, இல்ல நீங்க இன்னும் 1 லட்சம் ரூபாய் தந்தீங்கன்னாதான் நான் மொத்தமா 5 லட்சம் ரூபாயா தர முடியும், எனக்கு உள்ள மாட்டிக்கிச்சுன்னு சொன்ன உடனே தன்னுடைய கழுத்துல இருக்க தாலி செயினை கொண்டு போய் அடகு வச்சு அந்த 1 லட்சம் ரூபாயை கொடுக்குது. கொடுத்து ஒரு 50,000 ரூபாய் கடனு, அவர் 1 லட்சம் ரூபாய் தாலி செயின் லட்ச உடனே 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு. 5 லட்சம் ரூபாய் தான் சொல்லி போன் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. மனுஷன் வஞ்சிக்கப்படுகிறான், ஆசையினால் வஞ்சிக்கப்படுகிறான், பண ஆசையினால் வஞ்சிக்கப்படுகிறான், மனிதனுடைய வீணான வார்த்தைகளினால் வஞ்சிக்கப்படுறான். இது இன்னைக்கு ஆரம்பிக்கல. இந்த வஞ்சிக்கப்படுற பாவம் நம்ம தாத்தா பாட்டிட்ட இருந்து ஆரம்பிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில
நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வந்துட்டீங்க, ஆத்தும விடுதலை சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்லுவாங்க, ஏக்கா சர்ச்சுக்கு போய் என்னத்தக்கா பார்த்த, இப்படியே நடக்க இருக்க, எதையும் பார்க்க வேண்டாம், யாரும் பார்க்க கூடாது, ஆத்தும மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிங்க தேவனை, எதையும் பார்க்க வேண்டாம், ஆத்தும மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். என் உள்ளத்தினுடைய விலையேற பெற்ற எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விலையேற பெற்ற ஆத்தும மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில வஞ்சிக்கப்படாதீங்க. யாராவது உங்களை ஏமாத்துறாங்களா? ஒண்ணு இல்ல, அதெல்லாம் சும்மா கடவுள் கடவுள்னு சொல்றதே பொய்க்கா, நீ நம்பாதக்கா, கடவுள்லாம் கூப்பிட்டா கேட்க மாட்டாரு, சுத்த நான்சென்ஸ். கடவுள் என்பவர் ஒருவர் இருக்கிறார், அதுவும் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிற கடவுள், அவர் மாறாத கடவுள். யாரு சொல்றதையும் நீங்க கடவுளை நம்பாதன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க. சில பேர் இருக்காங்க, யாராவது வந்து இப்படி சொல்லும் போது, அந்த கடவுள் கடவுள்னு போனிய, உனக்கு என்னக்கா கொடுத்தாரு உடனே இந்த அக்கா சொல்லுங்க, ஆமா ஆமா நானும் கடவுள் கடவுள் தான் போனேன், அவரு எனக்கு என்ன பண்ணாரு பாரு, இன்னும் இந்த வேலைக்கு இதுக்கு நான் அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன், ஒண்ணுமே எனக்கு மாறல. இந்த அக்காவுக்கு இன்னும் சோகம் வந்துடும், அவங்க சோகப்பாட்டு பாடணும் இன்னும் வந்துருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? வஞ்சிக்கப்படுறது. சத்துருவானவன் லைட்டா வந்து வஞ்சிப்பான், நீங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு பின்னாலே போ சாத்தான். இயேசு வஞ்சிப்பதற்கு வந்தா அவர் சொன்னார், பின்னால போ. அவனை அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் விழுந்து போனான். நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாதபடி கவனமாக இருங்க. வஞ்சிக்கப்படுதல் ஒரு பெரிய பாவம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவத்தின் கட்டில இருந்து நமக்கு விடுதலை தாராம். என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தரேன். இந்த பாவம் செஞ்சா நமக்கு என்ன தெரியுமா நடக்குது? தம்பி ஓடியா, சீக்கிரம் ஓடி. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். தம்பி பேர் என்னமா? டேனியல். சரியா, டேனியல் வச்சுக்கோங்க. இந்த டேனிக்குள்ள இது ஒரு மனுஷனா நீங்க பாக்குறீங்க, சரியா? இந்த டேனிக்குள்ள 3 காரியம் இருக்குது. என்ன காரியம் இருக்குது? 3 காரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 3 காரியங்கள். என்னன்னா, வெளியே பார்க்கிற அழகா நல்ல ஸ்பெக்ஸ் போட்டு இருக்கிற ஒரு சரீரம், சரியா? இரண்டாவது இவனுக்குள்ள ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேரு ஆத்துமா. என்னது என்னது? சோத்துமான என்னது? ஆத்துமா. அடுத்து இன்னொன்னு உள்ள இருக்குது, ஆவி. என்ன இருக்குது? ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள 3 காரியம் இருக்குது. இந்த சரீரம், ஆத்மா, ஆவி, இந்த 3ம் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் கொடுத்திருக்கார். இந்த பூமியில யாரெல்லாம் மாம்சமாய் மனுஷனாய் பிறக்கிறானோ எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? அவர்கள் ஒருவேளை சரீர பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், நடக்க முடியாதவர்களா இருக்கலாம், பார்வையற்றவர்களா இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எல்லாருக்குள்ள எத்தனை காரியம் இருக்குது? 3 காரியம். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த சரீரம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அழகா சொல்லு, எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு சரீரம்? ஒரு மனுஷனுடைய சரீரம், ஆதாமுடைய சரீரம் எங்க இருந்து வந்துச்சு? வெரி குட், மண்ணில இருந்து வந்துச்சு. இந்த சரீரம் மறுபடியும் எங்க போயிரும் தெரியுமா? மண்ணுக்கே போயிடும், சரியா? ரெண்டாவது ஒண்ணு இருக்குது, ஆத்துமா. சரி, இந்த ஆத்துமா எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஆவி எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஆத்துமாவுக்கும் ஆவி, இந்த பாருங்க, சரீரம் ஒண்ணு பார்த்தாச்சு, இந்த ஆத்துமான்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஆத்துமாங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் இந்த டேனி. நீங்க வெளியே பாக்குறீங்கல்ல, டேனியோடைய உள்ளான மனுஷன். வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் ஆதாமுடைய நாசியிலே ஊதினார், அவன் என்னவானா? வெரி குட், அவன் என்னவானா? அவன் ஜீவாத்து. அது வெளியே தெரியாது. அந்த ஆத்துமா எங்கதான் இருக்குது? உள்ள இருக்குது, உள்ள இருக்குது. இவன் சரீரம், சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவ ஆத்துமாவாகிய டேனி. அப்ப இதுல எத்தனை டேனி இருக்குது? 2 டேனி. ஒரு சரீர பிரகாரமான டேனி, ஒரு ஆத்தும பிரகாரமான ஒரு டேனி. என்ன ஒண்ணு இருக்குது? ஆவின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. இந்த ஆவி, வேதவசனம் சொல்லுகிறது, அந்த ஆவி தன்னை அனுப்பின தேவன் இடத்துக்கு என்ன போயிருமா? திரும்ப போயிடும். அப்ப அந்த ஆவி யாருடையது? தேவனுடையது. அப்போ சரீரம் மண்ணில இருந்து வந்துச்சு, ஆத்துமா டேனியுடையது, ஆவி யாருடையது? தேவனுடையது. சரியா? ரோமர் 8வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் எல்லாரும் வாசிக்கணும், சரியா? அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிச்சிடணும். இப்ப இந்த டேனிக்குள்ள நடக்கிற ஒரு காரியத்தை எழுதி வைக்க. டேனி ஆகிய இவனுக்குள்ள ஆத்துமா இருக்குல்ல, இந்த ஆத்துமாவை இந்த சரீரம் போஷிக்குதா, இந்த ஆவி போஷிக்குதா அப்படிங்கிறதா வாழ்க்கையே. உங்க வாழ்க்கையில இந்த ஆத்துமா இருக்கு தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது, என் கூட திருப்புங்க, எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். நின்னுக்கோமா, சொல்லுங்க. 18. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், சரியா? பாவம் செய்கிற ஆத்துமா என்ன பண்ணும்?
பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப இந்த ஆத்துமா இது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, முதல்ல ஆதாம் செஞ்சதுனால அவனை சபிச்சு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். எப்பா, நீ பாவம் செஞ்சதுனால உன் ஆத்துமா சாகும். சரீர பிரகாரத்துக்கு ஒரு சாவு கொடுத்துட்டாரு. நீ அந்த பாவத்திலேயே வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தா, நீ கிறிஸ்துவினால விடுவிக்கப்படல அப்படின்னா உன் ஆத்துமா என்ன பண்ணும்? சாகும். இப்போ மாம்சம் இருக்குது, ஆவி இருக்குது, இதான் ஆத்துமா. இதை டேனியா வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல ஆவியை நினைச்சுக்கோங்க, இந்த பக்கத்துல சரீரம் இருக்குது. வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், சரீரம் எப்படிப்பட்டதா? பலவீனம் உள்ளது. எல்லாரும் வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கும். பாருங்களேன், காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ணு நடக்கும், சரியா? இந்த ஆவி சொல்லும், காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணு? ஜோம் பண்ணு, சரியா? இந்த சரீரம் சொல்லும், எப்பா நேத்து நைட்டு மீட்டிங்லாம் போயிட்டு வந்து லேட்டா தான் வந்த, நேரத்தே ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்ட? ஜோம் பண்ணிட்ட. இன்னைக்கு கூட ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறோமா? அல்லையா சொல்லுங்க, சொல்லிடாதீங்க. சரி, அப்போ அது சரீரம் என்ன பண்ண வைக்குதுன்னா உங்களை தூங்க வைக்குது. இந்த ஆவி என்ன பண்ண சொல்லுது? ஜெபிக்க சொல்லுது. இந்த ஆத்துமாவை 2 பேரும் மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் நடக்கும், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மனுஷன் சொல்லுவான், நீ அவனுக்கு நல்லது செய்ய அப்படின்னு சொல்லுவான். இந்த சரீரம் சொல்லுவான், அவன் உனக்கு என்னது பண்ணிட்டா நீ நல்லது பண்ணணும். இந்த ஆவி சொல்லுவான், அவனை மன்னிச்சிரு, அவனை மன்னிச்சு மறந்து விட்டு அவனை நீ எதுவும் தண்டிக்காத அப்படின்னு சொல்லும். இந்த சரீரம் சொல்லும், இப்போ ஒருக்கா மன்னிச்சுட்டா அடுத்து எனக்கு விரோதமா வந்து நிற்பான் அப்படின்னு இந்த மாம்சம் சொல்லும். இந்த ஆவி சொல்லும், சரி நீ அவன்கிட்ட வாய் பேசாத, சண்டை நீ இழுத்துக்கிட்டே போனா இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லும். இந்த மாம்சம் சொல்லும், இப்ப அமைதியா இருந்தா நாளைக்கு என் வீட்டு வாசப்படல வந்து நிற்பான். இது எல்லாருக்குள்ளேயும் நடக்கக்கூடியது. எந்த ஒரு மனிதனும் இந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியாததுனால பாதிக்கப்படுறது எது தெரியுமா? என்னுடைய ஆத்துமா பாதிக்கப்படுவது. என்னுடைய ஆத்துமா. இந்த ஆத்துமாவை இயேசுவை அறிவதனால சத்தியம் என்கிற சாவி எனக்கு விடுதலை கொடுக்குது. கொடுத்த பின்பு நான் இந்த ஆவியை பின்பற்றுகிறேனா, இந்த மாம்சத்தை பின்பற்றுகிறேனா? ஆவி சொல்லும், சர்ச்சுக்கு ஆரம்பிக்க முன்னாடியே போப்பா அப்படின்னு சொல்லும். சரீரம் சொல்லும், பாட்டெல்லாம் முடிச்சுட்டு மெதுவா போய் உட்காரும் அப்படின்னு சொல்லும், சரியா? இந்த சரி ஆவி சொல்லும், சபையோட ஊழியத்தெல்லாம் பங்கெடுத்துக்கோ, நல்ல ஜோமனு, சபைக்காக காத்திருந்து ஜோமனு, ஆண்டவர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காமிப்பாரு. மாம்சம் சொல்லும், நீ மட்டும்தான் சர்ச்சில் இருக்கியோ, மற்றவங்களா இல்லையோ அப்படின்னு சொல்லும். நான் சொல்லுவேன், இந்த மாம்சத்தை ஒருபோது கீழ்ப்படியாதீங்க. மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்சம் இருக்கு தெரியுமா? நான் இவங்க அப்பா அம்மாட்ட கேட்டா தெரியும், இவன் குட்டி பையனா இருக்கும்போது எப்படி இருந்தான்? இருக்காங்களா அப்பா அம்மா? அக்கா இருக்க. இவன் குட்டி பையனா இருக்கும்போது எப்படி இருந்தான்? நல்ல பையனா இருந்தான். குட்டி பையனா இருக்கும்போது அவன் ரொம்ப இதே மாதிரி இருந்தான்னு கேட்டா கிடையாது, வேற மாதிரி இருந்தான். இந்த மாம்சத்தை நீங்க நம்புறீங்களா? இந்த மாம்சம் ஒரு பொய். இந்த மாம்சம் பாருங்க, நீங்க நல்ல 2 கோட்டையும் அடிச்சுட்டு போங்க, நீங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்க என்ன பண்ணிடுது? காத்து கொடுத்துருதுன்னு. அப்போ இந்த மாம்சத்தை என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. இந்த மாம்சம் உங்க ஆத்துமாவை அழிச்சிடும், பாவம் செய்ய வைத்து உங்க ஆத்துமாவை சாகடிக்க பண்ணும். இந்த ஆத்துமா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. இயேசு எதற்காக வந்தார் அப்படின்னா, இந்த ஆவியினால் உங்களுடைய ஆத்துமாவிற்கு விடுதலை கொடுத்து. வேதவசனம் சொல்லுகிறது, ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும், சத்தமா சொல்லுங்க, தன் அவனுடைய சோல், அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு. நீங்க உலகத்தை ஃபுல்லா உங்க கையில வச்சுக்கோங்க, நீங்க பிரதமர் மோடி கூடயே பயணம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்க ஆத்துமாவை இழந்தால் லாபம் என்ன? people of God, இன்னைக்கு சத்துருவானவன் ரொம்ப தெளிவாய் அறிந்தவனாய் இந்த ஆத்தும மீட்ப அப்படியே எல்லாத்திலும் மறக்க பண்ணிட்டான். எல்லாருக்கும் தேவை என்னன்னா ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, கணம். ஆனா ஆத்தும மீட்பை குறித்து நாம் கவலையற்றிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, இந்த ஆத்துமாவை சின்ன பையனா இருக்கும் போது இப்பவும் அதே மாதிரி பால் பாட்டில் கொடுத்தா நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவேன்? எங்க தம்பி ஏதோ அவன் என்னாச்சு, இது என்னதோ தெரியல, இன்னும் என்ன பண்றா, கையில பால் பாட்டில தூக்கிட்டு அலையிறாங்க. இவன் என்ன பண்ணல, வளரல போல. இந்த பையன் நல்லா அழகா பேசுறான். இந்த பையன் அழகா பேசக்கூடிய இந்த பையன் சப்பாத்தி அப்படின்னு சொல்ல தெரியுமா? சப்பாத்தி சொல்லுமா?
அழகா சொல்றான், சப்பாத்தின்னு சொல்றான். ஆனா இவன் சப்பாத்தின்னு சொல்லாம இதே பப்பாத்தி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இவனுக்கு என்ன செய்யல? ஆத்மா இவன் சரீரம் என்ன பண்ணல? இல்ல, இவனுக்கு ஏதோ பிரச்சனை நம்ம அப்படி சொல்றோம். நல்லா சூப்பர் பிரில்லியன்ட். பட் நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்மா கண்டிஷன் அப்படிதான் இருக்கு. பார்க்கிறதுக்கு வளர்ந்தாச்சு, ஆனா ஆத்மா என்ன தெரியுமா? இன்னும் யாராவது ஒருத்தருடைய தயவுனாலதான் வாழ்ந்து கொண்டே இருக்குது. பிரியமானவர்களே, உங்க ஆத்மா விடுவிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும். எவ்வகையான பாவம் தெரியுமா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பாவம் என்பது இதுதான் பாவம், இதுதான் பாவம் அப்படின்னு நான் சொல்றதை விட பாவத்திற்கான வார்த்தை என்ன தெரியுமா? குறிக்கோளை தவற விடுதல். தேவன் உங்களுக்கான அழைப்பை விட்டு நீங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டீங்கனாலே அது ஒரு பாவம். தேவன் உங்களுக்கு சொன்னதை தவிர நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு பாவம். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சொன்னதை தவிர வேற ஒண்ணு செஞ்சா பாவம் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க, சொன்னதை விட்டுட்டு வேற ஒண்ணு செஞ்சா பாவம். யாராவது அந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை விட்டுட்டு நீங்க வேற ஒண்ணு செஞ்சா என்னது? பாவம். ஒரு நாள் அதை செய்யாதீங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த ஆத்மா என்ன பண்ணாது? சாகாது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுமா? ஆண்டவர் முதல்ல தர விடுதலை என்ன தெரியுமா? வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க இதே எபேசியரின் புஸ்தகத்துல வாசித்தீங்க அப்படின்னா அது எழுதப்பட்டிருக்கு 4வது அதிகாரத்துல எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. எபேசியர் 2:13 நான் வாசிக்கிறேன். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி மாறிட்டீங்க? இரத்தத்தினாலே சமீபமானீங்க. அப்படின்னா முன்னாடி இந்த சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் பாவம் செய்து எனக்கு உலக பிரகாரமான ஒரு விக்கிரக ஆராதனை, உலக பிரகாரமான அசுத்த எண்ணங்கள், உலக பிரகாரமான ஏமாற்றுதல், உலக பிரகாரமான ஒரு பாவத்துக்குள்ள நான் இருந்தேன். அது என்னை தேவனை விட்டு தூரமா வச்சிருந்து, ஆனா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நான் பிதாவுக்கு என்னவாயிட்டேன்? சமீபமாயிட்டேன். கடவுள் இங்க இருக்காரு அப்படின்னா நான் அவர் கிட்ட வந்துட்டேன், சமீபமாயிட்டேன். நான் அவரை பார்க்க போறேன். நீங்கள் நான் பார்க்கிறதுக்கு தான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சரீரத்தோடு கூட நாம் தேவனை சந்திக்க முடியாது. ஆனா உள்ள இருக்க ஆத்துமா இருக்கு தெரியுமா? இந்த ஆத்துமாவை தான் நம்ம போய் சந்திக்க முடியும். தேவன் வரப்போகிறார். அவர் வருகை ரொம்ப சமீபமா இருக்கிறது. நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். தேவன் சொல்றாரு, எனக்கு இந்த மனுஷனை பிடிக்கல, மனுஷன் ரொம்ப பாவம் செஞ்சுட்டான். ஆனால் எதிரிடையா இருந்த கையெழுத்தை உங்களுக்காக எனக்காக குலைத்து கொண்டவர் யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவர் சிலுவையில் என்ன தெரியுமா பண்ணாரு? நீ பாவி, நீ என்ன என்கிட்ட வராத என்று சொல்லி இருந்த நம்மை அவர் நினைவு கூர்ந்து சிலுவையிலே காயங்களை ஏற்றி எல்லாவற்றையும் செய்து முடித்து தேவாலயத்தினுடைய திரைச்சிலையை கிழித்து அவர் இரத்தத்தை உள்ள எடுத்துட்டு போய் உங்களுக்காக எனக்காக தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு வேணும்பா? யாருங்க என் பாவத்துக்காக பரிகாரம் பண்ணுவா? உங்க பாவத்துக்காக இங்க இருந்து நடந்து போன்னு சொல்றாங்க, உங்க பாவத்துக்காக பணம் கொடுன்னு சொல்றாங்க. உங்களுக்காக எனக்காக பாவத்திலிருந்து விடுதலை தந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அழகா சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலை தந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன், ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். ஒரு அம்மா, ரட்சிக்கப்பட்ட அம்மா சபைக்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த கணவன் என்ன பண்ணல அப்படின்னா ரட்சிக்கப்படவே இல்லை. இந்த அம்மா நல்லா ரட்சிக்கப்பட்டு சபையில முன்னாடி வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கும். ஆண்டவர் ஆராதிக்கும் போது மேல கீழே சம்பணும், குதிக்கும், மேல கீழே குதிக்கும். பார்க்கும்போது எல்லாரும் நினைப்பாங்க, எப்பா இந்த அம்மா இவ்வளவு பரிசுத்த ஆவியா நிறைஞ்சிருக்குது, எப்படிப்பட்ட அம்மா அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஒரு வருஷம் போச்சு, கணவன் வருவாரு, அப்படியே சர்ச்சுக்கு வெளியே விடுவாரு, அப்படியே போயிடுவாரு. அப்போ ஒரு நாள் இப்படி யோசிச்சாரு, டெய்லி நம்ம மனைவி என்ன பண்ணிட்டே இருக்கோம்? சர்ச்சுக்குள்ள நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கோமே, ஒரு நாள் சர்ச்சுக்குள்ள நம்ம விடுவோமே, விட்டுட்டு நம்மளும் பின்னாடி வந்து உட்கார்ந்து சர்ச்சில் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணம். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு நாள் பிளான் பண்ணிட்டார், இந்த வாரம் நம்ம போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை காலையில வருது. வந்த உடனே அவர் சொல்ற, அந்த அம்மா சொல்றது, எங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாய்கடையில போய் நீங்க பீஃப் மட்டன் வாங்கி வச்சிருங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா வாங்கி வச்சிடறேன். சர்ச்சை கிளம்பிட்டு, ஆமா கிளம்பிட்டேன், சரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் போறாங்க. போன உடனே அவர் அதே போல இறக்கி விட்டாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த அம்மாவுக்கு சொல்லாம அப்படி போற மாதிரி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வண்டியை பார்க் பண்ணிட்டு பின்னாடி வந்து உட்கார்ந்துட்டாரு. இந்த அம்மா என்ன பண்ணுது? முன்னாடி உட்கார்ந்து இருக்கு.
அவரு பின்னாடி உட்கார்ந்து சர்ச்சில் நடக்கிறத கவனிச்சுட்டே இருக்காரு. ஆராதனை வேலை வருது, இந்த அம்மா ஆவியில நிறையுது, மேல கீழே என்ன பண்ணுது, குதிக்குது. இதை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்பா, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒரு மனுஷன் இல்ல, தேவதூதனையே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். இந்த அம்மா எவ்வளவு தூரம் என்ன பண்ணுது, மேலையும் கீழே குதிக்குது. இவருக்கு ஒரே சந்தோஷம், சந்தோஷம். நான் திருமணம் பண்ணியிருக்கிறது தேவனுடைய தூதனையே கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல சர்ச்சை முடிகிறதுக்குள்ள வெளியே போய் வண்டி எடுத்து ரெடியா நின்றாரு. ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரே சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு அப்படி வீட்டுக்கு வண்டி ஓட்டிட்டே இருக்காரு. நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு சாவியை பொம்மை போடுறாரு. அந்த அம்மாவை ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குதாங்க, என்ன இல்ல இந்த ஆளு இந்த அம்மா குதிச்ச சந்தோஷத்துல எதை மறந்துட்டாரு, மட்டன் வாங்க மறந்துட்டாரு. இந்த அம்மா சர்ச்சில் எப்படி குதிச்சுதோ அதே மாதிரி வீட்டுல தம்முன்னு குதிச்சது பாருங்க. இவருக்கு ஆவி, நான் இங்க இருக்கும்போது தேவதூதன் மாதிரி குதிச்சிய, இங்க வந்து எப்படி இருக்க, வீட்டுல வந்தா நீ உண்மையே மாறிட்டியா, உண்மையிலேயே தேவனுடைய ஒரு விடுதலையை பெற்றவனுடைய குணங்கள் மாறி இருக்குதா, உன் கேரக்டர் மாறி இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோட ஒரு மனுஷன் இருந்தாங்க. ஏன் நிறைய நேரத்தில் நம்முடைய கணவன்மார் ரசிக்கப்படுவதில்லை அப்படின்னா, நம் ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடி நாம் இன்னும் கீழ்ப்படியல. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ நீங்க விடுவிக்கப்படுங்க. பாவம் செய்யாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரும் உங்களை வஞ்சிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரையும் இடம் கொடுக்காதபடி வஞ்சிக்காதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ஆத்துமாவை பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ ஆவியினால நடத்தப்படுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஆத்துமா இனி மரிப்பதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செய்யாத இருக்கிற உங்க ஆத்துமா இனி என்ன பண்ணப்படுறதில்லை, மரிப்பதில்லை. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு சத்தியத்தை சொல்றேன். வேதவசனம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 எல்லாரும் வாசிங்க. யோவான் 3:17-18 வாசிங்க. வேகம். யோவான் 3:17 எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு அப்படின்னா வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு 2 பேர் எடுத்துக்கோங்க. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு புறஜாதிய இன்னொரு சமயத்துல உள்ள ஒரு மனுஷன் நினைச்சுக்கோங்க. ஒரு ரஃபிக் எடுத்துக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு டேனி எடுத்துக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட இவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை அறிந்து கொண்டதினால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்ன தெரியுமா? அதுக்கு இன்னொரு பெயர் தண்டனை தீர்ப்பு. நான் இந்த நொடி கண்ணை மூடுறேன் அப்படின்னா, அடுத்த நொடி நான் இயேசுக்குள்ள வாழ்ந்த டேனியா இருந்தேன் அப்படின்னா எனக்கு பரதீசி. நான் இயேசுவை அறியாதவனாய் வாழ்ந்த அப்படின்னா எனக்கு நேரா இருப்பது ஒரு நரகம். தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அகல தண்டனை. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் மரிச்சதுக்கு அப்புறம் எங்க போவேன்? எதுக்கு இயேசு விடுதலை தந்தார்? குமாரன் என்ன மெய்யா விடுதலை ஆக்கினார் அப்படின்னா, என் ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடி அதுல கட்டி வச்சிருந்த சங்கிலியை உடைச்சி சத்தியம் என்ற சாவியினால திறந்து அவர் என்னை அவருடைய பிள்ளையாக்கி ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? காப்பாற்றிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, ஆனா ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. தேவனுடைய சமூகத்துல செய்த கிரியைக்கான பலனுக்கான நியாய தீர்ப்பு உண்டு, ஆனா என்ன கிடையாது தெரியுமா? தண்டனை கிடையாது. ஏன் தெரியுமா? இயேசு என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? இதை விட எனக்கு வேற என்ன மேன்மை இருக்குது? ஐயா, உங்களுடைய ரட்சிப்பை காட்டிலும் என் வாழ்க்கையில வேற என்ன மேன்மை அப்பா? ஒரு பாட்டு அழகா உண்டு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் கிறிஸ்து என்
கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. உண்மையா உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரா? கண்ண மூடி கொஞ்சம் உங்களையே நீங்க யோசிங்க. உங்க பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறதா? அவர் சிலுவையிலே நமக்காக சிந்தின இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறதா? இன்னும் பாவத்தின் நுகத்தை நீங்க சுமந்து கொண்டே இருக்கிறீங்களா? இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அப்படின்னு அந்த பாவ பாரத்தெல்லாம் நான் எடுத்துடுறேன். அந்த ஆத்துமாவினுடைய மரணத்தை எல்லாம் நான் எடுத்துடுறேன். ஐயோ மகளே, தயவு செஞ்சு பாவத்துல மாத்திரம் இருந்துடாத. பாவ வாழ்க்கை மட்டும் வேண்டாம். நான் அதுக்காக தான் சிலுவையில மரிச்சேன். நான் அதுக்காக தான் சிலுவையை நான் அகோரமா சுமந்தேன். பாவ வாழ்க்கை வேண்டாமா? பாவ வாழ்க்கை வேண்டாம். பாவ வாழ்க்கை வேண்டாம். கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நம்ம எல்லாரும் ஒரு சில நேரத்துல பாவம் செஞ்சிருப்போம். ஆண்டவரே, இந்த குறை என்கிட்ட இருக்குது, இந்த குறை நான் இன்னும் எடுத்து போடாம இருக்கேன். இந்த நல்ல எங்க சபையினுடைய ஆனிவர்சரி நாள்ல ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, நான் இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தீய வார்த்தைகளை பேச மாட்டேன், யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேன். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன். ஆண்டவரே, நான் உங்களோடு கூட இணைஞ்சிருப்பேன், உங்களோடு கூட உயர்ந்திருப்பேன். என் பாவத்துல இருந்து விடுதலை தாங்கப்பா, மன்னிப்பு தாங்கப்பா, மன்னிப்பு தாங்கப்பா. குமாரனே என்னை விடுதலையாக்கும், குமாரனே என்னை விடுதலையாக்கும்பா, என்னை விடுதலையாக்கும். இசப்பா, எங்க பாவ நுகல்லாம் உடையட்டும். பாவம் ரொம்ப அகோரமானது. பாவம் ஒரு பாம்பு போல, பைத்தான் போல கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சுத்தி அப்புறம் அப்படி நெருங்கி போட்டுரும். உங்க ஆத்மாவை சாகடிச்சிடும். உங்க வாழ்க்கையில வாழவே விடாது. பாவம் வேண்டாம். பாவத்தை அறிக்கையிடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இறக்கப்படுவோம். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் எங்க பாவம் செஞ்சிருக்கேன்? மனம் திரும்புவது என்பது ஒரு முறை நடக்கிறதல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். இந்த நாள்ல நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் உங்களை சோதித்து பாருங்க. கொஞ்சம் உங்களை தற்பரிசோதனை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதுல இருந்து பரிபூர்ண விடுதலை. இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற நீங்கள் மறுபடியும் அந்த பாவத்துல விழ போவதில்லை. தேவன் உங்களுக்கு தம்முடைய பலத்தினால் உங்களை நிரப்புகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த பாவையும் உங்களை தொடர்வதில்லை. தேவையில்லாத நல்ல வருமானத்துக்காக ஏதோ ஒரு சாமி கிட்ட இருந்து என்னத்தையாவது வாங்கி வேண்டாம் வேண்டாம். அது தேவனுக்கு பிரியமே கிடையாது. அவருடைய ஆவியினால் நடத்தப்படுறதா அவருக்கு பிரியம். நீங்க வேற எதையும் நம்பாதீங்க. எந்த பொருள் மேலே உங்க வந்தனை வைக்காதீங்க. எந்த பொருளையும் நம்பாதீங்க. இயேசு மேல நம்பிக்கை வைங்க. வேண்டாம், அது வேண்டவே வேண்டாங்க. நீங்க இயேசுவை நம்பி பாருங்க. உங்க ஆத்மா அதுக்கப்புறம் ஒரு விடுதலை இருக்கு பாருங்க. அதுதான் ஆனந்தம், அதுதான் சந்தோஷம், அதுதான் பேரின்பம். அது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது, கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாதது. இந்த ஆத்மா மீட் படைஞ்சிட்டீங்களா? உண்மையா ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டா? இல்ல இன்னும் அந்த பாவம் மறுபடியும் உங்களுக்கு தலை தூக்கிட்டே இருக்குதா? நான் பாவத்திலிருந்து முழுவதுமா விடுதலை ஆயிட்டீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன். இயேசு யாரையும் தண்டிக்கிறவர் கிடையாது. இந்த 8வது அதிகாரத்தினுடைய முதல் பகுதி ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வருவாங்க, எல்லாரும் கொல்றதுக்கு வருவாங்க. இயேசு மாத்திரம் சொல்லுவாரு, நான் நீ மன்னிச்சுட்டு நீ போவாரு. இயேசு நம்மளை இரக்கமா மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறார். கலங்காதீங்க. ஆனா ஒரு விஷயம் அவர்கிட்ட சொல்லிடுங்க, மறைக்காதீங்க, மறைக்காதீங்க. நான் பாவம் செய்யலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஓப்பனா சொல்லிடுங்க, பா இந்த பாவம் எனக்குள்ள இருந்துச்சு, நான் இதை செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்க. சும்மா சொல்லுங்க. அவர் நம்ம தகப்பன். ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆத்மாவோட விடுதலை தந்ததுக்காய் நன்றி அப்பா. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. இதை போல விடுதலை பெற்ற பெண்மான் யாரும் கிடையாது. அல்லேலூயா. எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்த சந்தோஷப்படுவீங்களோ, அதை விட மேலான சந்தோஷம் என்ன தெரியுமா? பாவத்துல இருந்து விடுதலை பெற்றதுதான். பாவத்துக்கு நான் இன்னும் அடிமை இல்லை, அந்த பாவம் என்னை மேற்கொள்ளாது அப்படிங்கிறதுதான்.
இரண்டாவது ஒரு விடுதலை எங்க இருக்கு, நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது யார் அப்படின்னா சாத்தானுடைய அடிமைத்தனம். ஒரு ஆண்டவர் சொல்றாரு சாத்தானுடைய அடிமைத்தனம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம், சரியா, 11வது வசனத்துல இருந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனா நீங்க 16வது வசனம் வாசிங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இரண்டாவது சாத்தானால் வருகிற கட்டி. யாரால் வருகிற கட்டி? சாத்தானால் வருகிற கட்டி. முதல்ல பாவத்தினால் வருகிற ஆத்தும மரணம் என்கிற கட்டிலிருந்து தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? விடுதலை கொடுத்துட்டாரு. அப்படிங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இனிமே நான் பாவத்திற்கு யாரு கிடையாது, அடிமை கிடையாது. இரண்டாவது சாத்தானால் வருகிற கட்டிகள் ஆண்டவர் விடுதலை தரார். இந்த சாத்தான் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, இந்த உலகம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்க பாருங்க, சாதாரணமா ஒரு குறும்படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த குறும்படத்துல நல்ல கேரக்டர் இருக்கும். நல்ல கேரக்டர் காண்பிக்கிறது எப்படி தெரியுமா காண்பிக்க முடியும்? ஒரு கெட்ட கேரக்டர் என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வரணும். ஒரு ரவுடி, ஒரு எதிரி அப்படிங்கறது கொண்டு வருவாங்களா? நீங்க எல்லா குறும்படத்துல சாதாரணமா பார்த்தாலும் ஒரு நல்லவங்க இருப்பாங்க, அந்த பக்கத்துல யார் இருப்பா? கெட்டவங்க. இது நார்மலா நடக்கக்கூடியது, புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல தேவன் இந்த உலகத்தையும் அதனுடைய காரியங்களையும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு இடத்துல கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்துட்டாரு? பிசாசு. இந்த சத்துருவானவன் இந்த ஜனங்களை நிறைய காரியங்களை கட்டி வச்சிருக்கான். பிசாசு கட்டி வச்சிருக்கான். நான் பிசாசுக்கு ரொம்ப பெருமையா நான் பேசுறதுக்கு வரல, ஆனா பிசாசு ஜனங்களை கட்டுகிறான். என்ன கவனிங்க, பிசாசு ஜனங்களை கட்டுகிறான். என்ன விஷயத்துல அப்படின்னா, இந்த 13வது அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க, வாசிங்க. சரியா? இயேசு அவளை கண்டு என்ன பண்றாருன்னா, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, 18 வருஷமாய் நிமிர முடியாத வியாதியா இருந்த கூனி. ஒரு வியாதி அப்படிங்கிறது அப்ப யாரால வருது? சாத்தானால வருது. நான் சொல்லுவேன், உலகத்துல 2 விதமான வியாதிகளை நாம் கணக்கிடலாம். ஒன்று, தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒரு பலவீனம், சரீர பலவீனம். பவுல் சொல்றாரு, அப்பா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சாத்தானை கொட்டும் தூதன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அது என்னை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்குது. சவுலுக்கு அடிக்கடி ஒரு நிறைய பலவீனம் வரும். ஜான் கால்வின் சொல்றாரு, அவருடைய கண்களில் அடிக்கடி கூச்ச பார்வை இருந்ததுனால ஒரு வலி அப்படிங்கிறார். பவுல் அடிக்கடி சரீரத்துல ஒரு பலவீனத்தை என்ன பண்ணியிருக்கிறான்? சந்திச்சிருக்கிறாரு. பவுல் புதிய ஏற்பாட்டுல நிறைய புக் எழுதினவர், சபைகளுக்கு எல்லாம் உபதேசத்தை கற்றுக் கொடுத்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரீரத்துல ஒரு பலவீனம். ஆனா இன்னொரு பலவீனம் இருக்குது, சத்துருவினால் கொண்டு வருகிற ஒரு பலவீனம். உங்க சரீரத்துல ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருக்குதா? முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இது எனக்கு என்ன விதமான வியாதி? ஒருவேளை இது நீங்க கொடுத்த வியாதினா நான் ஏற்றுக்கிறேன், நீங்க எனக்கு பரிபூர்ணமா நீங்க என்ன பாதுகாத்து விடுதலை தருவீங்க. இந்த சத்துரு கொண்டு வந்தானா எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். நாங்க பீகார் சென்று இருக்க சமயத்துல நாங்க மிஷன் ட்ரிப்புக்காக போனோம். என்னுடைய நண்பர்கள்லாம் ஒரு அம்மா, நாங்க தங்கி இருக்கிறவங்க ஒரு மாதமா தங்கி இருந்தோம். திடீர்னு வயிற்று வலிக்கு நைட் 11 மணிக்கு ஒரு அம்மா வருது. எங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, எங்களுக்கு நாங்க பேசுற இங்கிலீஷ் அந்த அம்மாவுக்கு புரியவும் செய்யாது. அப்ப என்ன பண்ணனே தெரியல. அப்ப அங்க இருந்தோம், எல்லாரும் சொன்னாங்க, சீக்கிரம் அந்த அம்மாவுக்கு ஜோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனோம். ஜோ பண்ணோம், இங்கிலீஷ்ல தான் ஜோ பண்ணோம். அந்த அம்மா ஒண்ணுமே சொல்ல, பரமேஸ்வரா 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 அவ்வளவுதான் சொல்லிச்சு. அதுக்கு வேற ஒன்றும் சொல்லவும் தெரியல. அந்த அம்மா வயிற்று வலியில அப்படி நெருங்குது. எப்படி திடீர்னு உங்களுக்கு வயிற்று வலி அப்படின்னா, எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரு 3 மணி நேரமா வயிற்று வலியில கஷ்டப்படுறேன். பாருங்க, நம்ம ஜெபிச்சோம், அவ்வளவுதான், நீங்க போங்க சுகம் தருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அடுத்த நாள் காலையில 6:30 7 மணி இருக்கும். அந்த அம்மா இருந்துச்சு, பையா பையா அப்படின்னு சொல்லி காலை தட்டி, என்ன இந்த அம்மா மறுபடியும் வந்திருக்கு? நைட்டு 11 மணிக்கு தான் வந்துச்சுன்னா காலையில
6 மணிக்கெல்லாம் வந்து இருந்துச்சோம்னா பையா தன்யவாத் பையா தன்யவாத் பையா அப்படின்னு சொல்லி என்னமா சுகம். நான் சொன்னேன் அதெல்லாம் ஆண்டவர், நீங்க அவரை தேடுங்க. ஒழுங்கா அங்க இருக்கிற சர்ச்சுக்கு வாங்க. அவங்க சாதாரணமா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துதான் ஆண்டவர் ஆராதிக்காங்க. சில நேரத்துல சத்ரு நம்ம சரீரத்தை என்னத்தை கொண்டு வருவான்? பலவீனத்தை கொண்டு வருவான். நீங்க சரியாய் அறிந்து அதை டெசிக்னேஷன் பண்றதுக்கு இன்னொருத்தட்ட போகாதீங்க. நீங்க அறிஞ்சு பழகிக்கோங்க. பாஸ்டர் எனக்கு இந்த நோய் சத்ரு பண்ணதானா என் சரீரம் இல்ல. எத்தனை வருஷம் விசுவாசி ஆயாச்சு. நீங்க மற்றவங்களுக்கு ஜெபிச்சு சபைக்குள்ள கூட்டு வரணும். இன்னும் பாஸ்டர் பாஸ்டர் நோ நோ. உங்க வாழ்க்கையில நீங்க அனலைஸ் பண்ண பழகுங்க. இது சத்ருவினால் வந்ததா இல்ல ஆண்டவர் என்னை அனுமதித்ததா? பழகிக்கோங்க. முதல்ல சத்ரு வியாதியை கொண்டு வரா, அந்த பலவீனத்துல இருந்து ஆண்டவர் விடுதலை தரார். இரண்டாவது பாருங்க, இதே சத்ரு என்ன பண்றான் அப்படின்னா யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனத்துல இது ஒரு சத்ருவினுடைய ஒரு பாண்டேஜ், பிசாசினுடைய ஒரு கட்டு. என்ன கட்டு அப்படின்னு நானே வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷன் கொலைவாளன், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்துல என்ன பண்ணல, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடி அவன் என்ன பண்றான்? பொய் பேசும்போது தன் சொந்தத்தில். இரண்டாவது ஒரு சத்துருடைய கண்டென்ட் அப்படின்னா பொய் பேசுறது. பொய் பேசுறது. இன்னைக்கு இந்த கிறிஸ்தவங்க இருக்காங்க தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், அவர்களை போல பொய் பேசுறதுல பிரில்லியன்ட் வேற யாரும் கிடையாது. இந்த கிறிஸ்தவர்கள் ரொம்ப அழகா பொய் பேச கத்துக்கிட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்படாம இருந்தது கூட இவ்வளவு பொய் பேசியிருக்க மாட்டோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நான் உங்களை சொல்லல, காமனா எங்க ஊர் சபைகள் நடக்கக்கூடியதுல செபத்துக்கு வாரீங்களா அப்படின்னு கேட்டா ஒண்ணு இருக்காது. பாஸ்டர் ஒரு விருந்தாளி வாரன்னு சொன்னாரு, அதனால நீங்க என்ன பண்ணல, ஒரு பொய் கேட்டா பரிசுத்த பொய் ஒரு பண்ணா கிடையவே கிடையாது. பொய்யே சொல்லக்கூடாது. வாயில இருந்து பொய் நாவு ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதா? அருவருப்பானது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய நேரத்துல பொய் சொல்ல பழகிக்கிட்டோம். நிறைய காரியங்களுக்காக பொய்களை பேசுறாதான் நம்மளை மதிப்பாங்க, பொய்களை பேசுறாதான் நமக்கு மரியாதை தருவாங்க. இல்ல, ஒரு நாள் பொய் பேசாதீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது. பெருமைக்காக என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இருக்குது. வீட்டுல போன ஒண்ணுமே இருக்காது. வீட்டுல இருக்கிறத இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லுங்க. எது நிஜமோ எது பொய்யோ வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில உண்மையை பேசுங்க. ஆண்டவர் உண்மை பேசுறவர் பக்கம் தான் இருக்கிறாரு. நீங்க பொய் பேசுறா, அது யாருடைய குணம் தெரியுமா? பிசாசோட குணம். சும்மா சும்மா பொய் பேசாதீங்க. தயவு செய்து பொய் பேசாதீங்க. கணவன் மனைவிட்ட பொய் பேசாதீங்க. மனைவி கணவன் கிட்ட ஒரு நாள் பொய் பேசாதீங்க. பொய் ரொம்ப நாளா வாழ முடியாது. பொய்யில ரொம்ப நாளா ரொம்ப தூரம் போயிட முடியாது. பொய்யினால ஏமாத்தினா வாழவே முடியாதுங்க. நோ, அது ஒரு பிசாசினால் வருகிற ஒரு கட்டு. தயவு செஞ்சு அந்த பொய் பேசுறதை விட்டுருங்க. ஆண்டவரே எனக்கு அந்த பொய் பேசுறது இந்த விடுதலை தாரும் மனசுக்குள்ள கேளுங்க. நான் பொய் பேசக்கூடாது, என் நாவுல உண்மை இருக்கணும், நான் உண்மையா பேசணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். மூணாவதாக நீங்க வாசிங்க அப்படின்னா எபிரேயர் 2:14 நான் சொல்றேன், நீங்க எழுதிக்க வேணா செய்யுங்க. வாண்டேஜ் ஆஃப் ஃபியர், ஒரு பயத்தினுடைய கட்டு. அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி 15 போட்டிருக்கு பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. மரண பயம் உங்களுக்கு பயமா இருக்குதா? வாழ்க்கையில எது எடுத்தாலும் ஒரு பயமா? ஐயோ நாளைக்கு தேவை இருக்குது, பயமா இருக்குதா? நிறைய காரியங்களை குறித்து ரொம்ப பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. நிறைய பேருக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்கிறதா? ஐயோ நான் இன்னைக்கு மரிச்சா நாளைக்கு எங்க போவேன், மரணத்தை குறித்த பயம் இருக்கிறதா? ஒண்ணு சொல்லட்டுமா, கிறிஸ்தவர்களுக்கு வரக்கூடாத ஒரு பயம் என்ன தெரியுமா? மரண பயம். பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, ஜெயம் எங்கே? மரணத்தை பத்தி பயப்படணுமா? மரணத்தை பத்தி பயப்படணுமா? ஒரு நாளும் பயப்படக்கூடாது. மரணம் உங்களை என்ன பண்ணிட முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க வாழ்க்கையில பயத்தை எடுத்து போடுங்க. பயத்தை தர்றது யாரு தெரியுமா? பிசாசு. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அப்படி ஒரு நடுக்க வரும். அன்னைக்கு சாட்சிகள் உண்டு. நான் அதை சொல்லி நேரம் வீணாக்க விரும்பல. நான் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். பயத்தினால நீங்க இருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்காது. பயத்தோடு இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு காரியத்தை நீங்க தைரியமா செய்ய முடியாது.
பயத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முடிவுகளை எடுக்க முடியாது. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருங்க. நல்லா சொல்லுங்க, தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. முதல் 3 இது வரைக்கும் சாத்தானுடைய கட்டு 3 சொல்லியிருக்கேன். 4வது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன், 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினால் உண்டாயிருக்கிறான். யாரு தெரியுமா? பாவம் செய்கிறவன். அவன் என்ன தெரியுமா செய்கிறான்? ஆதி முதல் பிசாசினுடைய கிரியைகளை விரும்பினதை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நீங்க சாத்தானுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கட்டு. நம்ம ஊர்ல இந்த சாமி ஆடுவாங்க, சாமி கொண்டாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாருங்க, பிசாசுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்வாங்க. அது ஒரு கட்டு, அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. அது பிசாசின் கட்டு. மாய வித்தக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா அசுத்த ஆவிகளினால மேஜிக் பண்ணுவான். அசுத்த ஆவிகளினால நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்றது, ஏமாத்துறது, இப்படி எல்லாம் பண்ணுவான். அவனுக்குள்ள இருந்தது ஒரு பிசாசுடைய கட்டு. ஆண்டவர் அந்த கட்டை உடைச்சார். நான் சொல்றேன், பிசாசினுடைய கிரியைகளை நீங்கள் செய்கிறவர்களா, அந்த கட்டில் உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும். பிசாசு எதெல்லாம் கேட்கிறானோ அதை போய் நீங்க செய்றீங்களா, அதை நீங்க முதல்ல உடைச்சு போடுங்க. பிசாசு இதை கேட்டா நான் செய்ய மாட்டேன், என்ன பண்ணுவேன்? உங்க வீட்டுல ஏதாவது ஒரு காரியத்தை இது பண்ணாதாங்க வியாபாரம் நல்லா இருக்கும், எலுமிச்சை பழத்தை முன்னாடி வச்சாதாங்க வண்டி ஏறி போனாதாங்க நல்லா இருக்கும், பூனை குறுக்க வந்துட்டுனா மறுபடியும் என்ன பண்ணிடணும்? வீட்டுக்குள்ள போயிட்டு வேற வழியா போனுங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. பூனைக்கு என்ன அவசரமோ அது போச்சு. நீங்க அதை போட்டுட்டு வாழ்க்கையில எடுத்து உங்க வாழ்க்கையை ஏமாற்றி கொள்ளாதீங்க. அது ஒரு கட்டு. பிசாசுக்கு பிடிச்சதை செய்யறது. ஒரு நல்ல காரியம் பண்ணணுமா, உட்கார்ந்து கேலண்டர் எடுத்து நல்ல நாளை பார்க்கறது. நாள் பார்க்கிறவர்கள் ஆண்டவர் எல்லா நாளும் ஆண்டவர் படைச்சிடலாம். நீங்க எங்க இருந்து கெட்ட நாள் நல்ல நாளை கண்டுபிடிக்கீங்க? உங்களால ஒரு நல்ல நாள் மனுஷங்க மறிக்கிறது இல்லையா? கெட்ட நாள்ல மனுஷர்கள் பிறக்கிறது இல்லையா? என்ன நீங்க ஒரு நாளை எம கண்டோம், இன்னொரு இருக்கு இந்த ஜாதகம் பார்க்கறது, குறி பார்க்கறது, கையை கொண்டு போய் கொடுத்து இந்த ரேகை எங்கிட்டு போகுது சொல்லு, இந்த ஜாதகம் இருந்தா எப்படி ஆசீர்வாதம்? பிசாசுடைய கட்டது. நீங்க அவனுக்கு பிரியப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு விதத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இவரை விட உங்களுக்கு யார் சொல்ல முடியும்? இவரை விட உங்க எதிர்காலத்தை யாருங்க சொல்ல முடியும்? நாங்க கன்னியாகுமரி போவோம் அடிக்கடி, எங்க ஊர் பக்கத்துல. அங்க போனீங்கன்னா அந்த வள்ளியம்மா அப்படிங்கிற ஒரு சாமியை வைத்து ஒரு குறி சொல்றவங்க உண்டுன்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, திடீர்னு பார்த்து சொல்லுவாங்க, ஏமா நீ நாங்களாம் ஃபேமிலியா போயிருக்கோம், மனைவி நீ ராணி மாதிரி இருக்க வேண்டியமா. அப்ப நான் என்ன ராணி மாதிரி இல்லாம வச்சுட்டு இருக்கேன், ஏமா நீ குடும்பத்துக்குள்ள சண்டையை கொண்டு வந்துடாத, நீ ராணிமா அப்படின்னு சொல்லும். அப்படி ஆமா அவன் ராணி தானே, அவங்க வீட்டுக்கு ராணி தான், எங்க வீட்டுக்கு ராணி தான், இதுல என்ன குறை? ஆனா சொல்லுவோம் திடீர்னு அப்புறம் போயிட்டு நாங்க இயேசுவை நம்புறோம். அப்படியாமா உங்க இயேசு தான் உண்மையிலே வல்லமை உள்ள வருமா? எனக்கும் தெரியுமா, நீங்க குறிப்பாக வேண்டாம் போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கும் தெரியும், இந்த இயேசுவானவரை நம்புறவங்களுக்கும் இயேசு எப்படிப்பட்ட தேவனுங்கிறது யாருக்கு தெரியும்? குறி பார்க்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா பார்க்க போற நமக்கு தெரியாது. வீட்டுல ஜாதக அட்டை, என்ன அட்டை? நான் சொல்றேன், யாரையும் இது பண்ணல. நமக்கு தேவையில்லாத ஒன்று பிசாசை பிரியப்படுத்துகிற ஒரு கட்டு. நம் மாம்சத்தினால் அந்த பிசாசானவனை பிரியப்படுத்துகிறோம். சபையே நீங்க வளரணுமா, உங்க வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் உண்டா இருக்கணுமா, தேவ நன்மை உண்டா இருக்கணுமா, பிசாசோட கண்ணுல இருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு போய் அந்த ஜாதக புக்கெல்லாம் எடுத்து போட்டு எரிச்சிருங்க. குறி பார்க்கிறவன் என்ன சொன்னாலும் டெலிட் பண்ணிடுங்க. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அனுப்புவேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா முதல்ல டெலிட் பண்ணுங்க. அவன் வாழ்க்கையை அவன் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அவருக்கே என்ன நடக்கும் நாளைக்கு தெரியல, அவர் உங்களுக்கு சொல்றாரு. அவருக்கு நைட்டு தூங்கும் போது காலையில இல்ல ஆட்டோல நெஞ்சு பிடிச்சி செத்து போறாரு. அவர் நீ 100 வருஷம் வாழுவோமா அப்படிங்க. யாருக்கும் நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை நம்பாதீங்க. அடுத்த ஒரு கட்டு, ஓகேவா? சரி, ஐந்தாவதாக சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா, நான் இதோட இதை முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை, வெளிப்படுத்தல் 20:10, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்கினியின் கந்தகமுள்ள கடலில் தள்ளப்பட்டான். அவன் இரவும் பகலும் சதா காலங்களிலும் அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பாதிக்கப்படுகிறார்கள். பிசாசினால் கட்டப்பட்டவர்கள் ஃபைனலா போற இடம் எங்க தெரியுமா? நரகம். நரகம், நரகம், நரகம். உங்களுடைய முடிவு பிசாசு அங்கதான் கொண்டு போய் உங்களை கட்டி வைப்பான்.
பிரியமானவர்களே, இந்த பிசாசோட கட்டுல ஒரு நாள் அகப்பட்டுறக்கூடாது. இந்த பிசாசுடைய கட்டு உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆண்டவருக்கு நான் தெரியாம போயிட்டேன் சொல்லவே முடியாது, அப்படி சொல்லவே கூடாது. தெரிஞ்சுதான் போனீங்க, வாலண்டியரா போனீங்க, நீங்க ஏத்துக்கிட்டு தான் போனீங்க. இல்ல அவங்க இல்ல, நீங்க மனசு வைக்காம அங்க போல, நீங்க மனசு வைக்காம அந்த பிசாசு இந்த கட்டுப்பாடு இடம் கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு விடுதலை தரேன், அந்த பிசாசு எல்லா கட்டுல இருந்து விடுதலை கொடு. ஆண்டவர் உங்களுக்கு தராரு. ஆனா பிசாசு உங்களை விட மாட்டான். நீங்க தான் முடிவெடுக்கணும், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். நான் நம்புகிற இயேசு சகலவற்றுக்கும் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில மூன்றாவதாக, இதுவரைக்கும் முடிஞ்சதா பிசாசோட கட்டு. முதல்ல பாவத்துல இருக்க கட்டுல இருந்து விடுதலை தராரு. இரண்டாவது பிசாசின் கட்டு. மூன்றாவது மனிதர்களுடைய கட்டுல இருந்து ஆண்டவர் விடுதலை தராரு. என்ன மனுஷ கட்டு? மனுஷன் இதை கட்டி வைக்க முடியுமா? ஆமா, நானும் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தாவீது ஒருத்தர் இருக்கிறார். இந்த தாவீதை பத்தி நீங்க வாசிக்கும் போது தாவீது சொல்ற, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் நிறைய எதிரிகள், நிறைய எதிரிகள் எழும்பிட்டாங்க, நிறைய விரோதிகள் எழும்பிட்டாங்க, அப்படிப்பட்டவர்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றும். இந்த தாவீதை பத்தி ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சங்கீதம் 3வது அதிகாரம் 1ல இருந்து 3வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க, இந்த சத்துரு பெருகி இருக்கிறான். தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தது யாரு தெரியுமா? பெலிஸ்தியன் என்கிற ஒரு எதிரி. வாழ்க்கையில எதிரி வேற, விரோதி வேற. நீங்க இன்னும் சங்கீதம் கண்டுபிடிக்கீங்களா? அப்புறம் வீட்டுல போய் கண்டுபிடிங்க, கவனிங்க. ஓகேவா? கடைசியா முடிக்க போறேன், கவனிங்க. விரோதி வேற, சத்துரு வேற. சத்துரு என்பவன் காலங்காலமா நமக்கு எதிரி தான். அவனுக்கு நம்மளை என்ன பண்ணவே செய்யாது, பிடிக்கவே செய்யாது. அது யாரு? சத்துரு. சத்துருனா யாரு? நமக்கு எதிரி. காலங்காலமா உங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது, உங்களை பிடிக்கவே செய்யாது. அவன் நமக்கு யாரா? சத்துரு. இந்த விரோதிங்கிறவன் யாரு தெரியுமா? நம்ம கூடவே இருந்திருப்பான். கூடவே இருந்து நம்ம கூட எல்லாம் நல்லா பழகிட்டு நமக்கு பின்னாடி போயிட்டு நமக்கு விரோதமா செயல்படுவான். நம்மளை பத்தி விரோதமா பொருளை பேசுவான். அவன் தான் விரோதி. இந்த மனுஷங்க இந்த 2 கேரக்டர்ல நீங்க உலகத்துல இருக்காங்க. ஒண்ணு, நமக்கு எப்ப பார்த்தாலும் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. ரெண்டாவது, நம்ம கூட இருந்து பின்னாடி போயிட்டு நமக்கு வேலை பார்க்கிறது. ஒன்று, தாவீதுக்கு வந்தது கோலியாத். அவன் எப்பொழுதுமே சத்துருவா இருந்தான், அவனையும் ஜெயித்தான். ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தை எப்படி ஜெயிச்சான்? ஒரே ஒரு கோலியாத்தை எப்படி ஜெயிச்சான்? ஒரே ஒரு கூழாங்கல்லால ஜெயிச்சான். நான் ஏன் கேட்டேன்னா, நாங்க இப்படிதான் முடிக்க போறோம், கவனிங்க. பைபிள் காலேஜில் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பைபிள் நாலேஜுக்காக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன். அப்படி கேட்கும்போது நான் கேட்டேன், எப்பா இந்த பவுல் சீலாவும் பைபிள்ல யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். பவுல் சீலாவும் பைபிள்ல யாரு? பவுல் சீலாவும் பைபிள்ல யாரு? புதிய ஏற்பாடுல யாரு? கணவன் மனைவியா இல்ல 2 பேரும் ஆண்களா? அதான் காஸ்டன் சர்ச்சுனா சும்மாவா? சரி, 2 பேரும் யாருன்னா 2 பேரும் உடன் ஊழியர்கள். அப்போ கீழே இருக்கவங்க கேட்டா, பவுலும் சீலாவும் புருஷன் பொண்டாட்டினா அப்படின்னு சொன்னான். ஏன்டா அப்படிங்கடா, பவுலுங்கிறது ஆம்பளை பேரு, சீலாங்கிறது பொம்பளை பேரு தான். காரும் பைபிள் என்ன பண்றதே கிடையாது, வாசிக்கிறதே கிடையாது. பைபிளை வாசிச்சாதான பெருகும், வாசிச்சாதான தேவ ஞானம் பெருகும். வாசிக்காம வந்து உட்கார்ந்து நான் சொல்றேன், அப்படி இருக்காதீங்க, வாசிங்க நல்லா. தாவீதுக்கு முதல்ல எதிரியா இருந்தது யாரு? கோலியாத். பெலிஸ்தியர்கள் அவனுக்கு எதிரியா இருந்தாங்க. ஆனா விரோதியா மாறினது யார் தெரியுமா? தன் சொந்த மகன், சொந்த மாமனன். அவன் பிள்ளையே கட்டி கொடுத்து விரோதமா வந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல பொறாமை, அவன் மேல பொறாமை, விரோதியா வந்தான். இந்த சவுலுக்கு பயந்து தாவீது எவ்வளவு தூரம் ஓடணும் தெரியுமா? நீங்க போய் 7வது அதிகாரம் சங்கீதம் என் கூட வாசிங்க. ஒரு மனுஷனால் வருகிற வேதனை எப்படி இருக்குது பாருங்க. ஒரு மனுஷனால் வேதனை சந்திக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல பாருங்க, அவன் சொல்றான், எப்படி ஒரு மனுஷன் அவனை துரத்தி வரும் பொழுது அவனுக்கு துன்மார்க்கன் ஒரு பேர் கொடுத்து இப்படி சொல்றான். 3வது வசனத்துல, ஆண்டவரே இந்த துன்மார்க்கெல்லாம் தங்கள் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தங்களை தாங்களே போச்சு யாரும் அசட்டை பண்றாங்க? ஆண்டவரே இந்த மனுஷன் என்னமோ அவன் நினைச்சதெல்லாம் கிடைச்சதுனால
கர்த்தரே இல்லைன்னு சொல்லி பேசுற ஆண்டவரே, கடவுள் எங்க இருக்காருன்னு பேசுற ஆண்டவரே. 4வது வசனம் பாருங்க, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் யாரை தேடா? அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை ஆண்டவரே. 8வது வசனத்துல வாங்க, கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை என்ன பண்றான்? கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஆண்டவரே, இந்த மனுஷன் எப்போ திக்கற்று போவான், எப்போ இவன் தனியா வருவான், எப்போ இவன் விழுந்து போவான், எப்போ இவன் அழிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இந்த மனுஷர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த மனுஷர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். அது கீழே இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது 9வது வசனத்துல, கெபில் இருக்க சிங்கத்தை போல மறைவில பதிவிருக்கிறாங்க. ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தங்க வலைக்குள்ள இழுத்து போடுறாங்க. திக்கற்றவர்கள் பலவான் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன்லாத மறந்துட்டாரு, கர்த்தர்லாத கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்றான். 18வது வசனம் பாருங்க, ஆண்டவரே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கவர்களுக்கும் நீதி செய்ய உங்களுடைய செவிகளை சாய்த்து கேட்டீரப்பா. இந்த மண்ணான மனுஷன் என்ன பண்ணக்கூடாது? பலவந்தம் பண்ணக்கூடாது, என்ன ஒரு நாள் மேற்கொள்ளக்கூடாது. மனிதர்களால ரொம்ப பாதிக்கப்படுகிறீங்களா? விரோதிகளினால், துரோகிகளினால் உங்களுக்கு கூட இருந்தே வந்தாங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் மாறிட்டாங்களா? உறவினர்கள் உங்களுக்கு எதிராக வந்துட்டாங்களா? சோர்ந்து போகாதீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பட்சமாய் இருக்கிறார். உங்க அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமா வராங்களா? மனுஷங்க உங்களுக்கு விரோதமா பேசுகிறார்களா? நான் வேதத்தினுடைய மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லியிருக்கேன். நான் வேற எந்த கதையும் பேசல. என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை சொல்வதற்கு நிறைய இருக்குது. நான் அதுக்கெல்லாம் நேரம் கொடுக்காம நேரா வந்து பைபிள் உள்ளதை மாத்திரம் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தரும். ஹல்லேலூயா. 3 காரியத்துல நான் ஒரு விடுதலை தரேன். பாவத்துல இருந்து, 2வது சாத்தான் பிடிப்பில் இருந்து, 3வது மனிதர்கிட்ட இருந்து. மனுஷங்ககிட்ட ஏமாறாதீங்க, மனுஷங்களை நம்பாதீங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது. மனுஷங்க சொன்னாங்க, மனுஷங்க 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 மண்ணான மனுஷன் பலவந்தம் செய்ய முடியாது. கர்த்தர் அவனை நிறுத்தி போடுவான். உங்களுக்கு விரோதமா போராடுறாங்களா? உங்களை இல்லாமல் ஆக்குவேன்னு சொல்றாங்களா? நீங்களா ஒரு பொருளா என்று சொல்றாங்களா? அந்த மனிதர்களுக்கு முன்பாக தேவன் உங்க தலையை உயர்த்துறதையும் அவர்களிடம் உங்களை விடுவிக்கிறதையும் நீங்க வெகு சமீபமா பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஒரு மனிதர்களுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறவங்க அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த மனுஷனை ரொம்ப பாடா படுத்துறாப்பா. இந்த மனிதனுடைய வார்த்தைகள், மனிதனுடைய செயல்கள் என்னை ரொம்ப கடினமாக்கி வைத்திருக்கிறது. ஆண்டவரே, அப்பா, இந்த மண்ணான மனுஷனிடத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும். Lord, I need redemption. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும். கேளுங்க, ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. எனக்கு ஒரு விடுதலை வேணும். வாயத்திறந்து கேளுங்க. முழங்கால் படிக்க முடியுமா? முழங்கால் படிடுங்க. இந்த மனுஷன் ரொம்ப பேசுறான், வார்த்தையினால காயப்படுத்துறான். நீ என்ன பெரிய இவளோ, நீ உன்னால என்ன செய்தர முடியும்? கடினமான வார்த்தைகளினால ஆண்டவரே என்னை அலக்கழிக்கிறான். முடியல ஆண்டவரே, இந்த மனுஷன்கிட்ட எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நல்ல மனுஷன் நம்புன, அவனுடைய பேச்செல்லாம் மாறி போயிடுச்சு. எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நல்ல மனுஷன் நம்புன, ஆண்டவரே, இந்த மனுஷங்க பிடி என்னை ரொம்ப வேதனைப்படுத்துதப்பா. எனக்கு தூங்க முடியலப்பா. ஆண்டவரே, நான் நிம்மதியா இல்ல, யார்கிட்டயும் சொல்றது இல்லை. இந்த மனுஷன் ரொம்ப என்னை காயப்படுத்துறான். இந்த மனுஷனை ரொம்ப காயப்படுத்துறான். ஆண்டவரே, இந்த மனுஷனை ரொம்ப காயப்படுத்துறான்ப்பா. எனக்கு விடுதலை வேணும்ப்பா, எனக்கு விடுதலை வேணும்ப்பா. உண்மையா உணர்ந்து சொல்லுங்க. அந்த மனிதர்களுடைய பிடியினால இனிமேல் சாத்தான், அந்த பிசாசானவன் உங்களை மேற்கொள்வதில்லை. அந்த மண்ணான மனுஷன் உங்களை மேற்கொள்வதில்லை. அந்த பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை. தேவன் உங்கள் பட்சமா இருக்கிறார். நீங்க பாவத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட விடுதலை வாங்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டே அவர் பார்த்துப்பாரு. இந்த ரெண்டே அவர் பார்த்துப்பாரு. ஓ ரீகவாலரா ஷிகவாலரா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த மனுஷன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓ ரீகவா ரந்தல ரந்துலரவா, ஓ ரீகவா ஷிகல ரந்துலரவா, ஓ ரீகவா ரந்தலரவா. எனக்கு விடுதலை தாருமப்பா.